ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்ட்டிங் சீன்ல பரத்வாஜ் வீட்டில் தான் காட்டுறாங்க. எல்லாருமே வந்து வீட்டு உள்ளாக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே தான் பயங்கரமான ஒரு ட்விஸ்டே நடக்குது. வேலு சசி 2 பேருமே வந்து நின்று, இந்த வீடு இனிமேல் எங்களோட கையில் தான் இருக்கு, இனிமேல் நாங்கள் தான் இந்த வீட்டோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. இதை கேட்குற மொத்த குடும்பத்துக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு. சித்தார்த்தெல்லாம் வந்து வேலுவை கழுத்து பிடிச்சி வெளில தள்ளுறான். உனக்கு எவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேலு சொல்கிறான், ரோஹிணி இறந்ததுக்கு அப்புறமா இந்த வீடு வந்து மறுபடியும் என் பேர்லேயே வந்து மாறிடுச்சு, அதனால நானும் சசியும் சொல்கிறது தான் இங்கே எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து கெத்தா உள்ளாக்க போகிறாங்க. இதெல்லாம் பார்க்குற மொத்த குடும்பத்துக்குமே ரொம்ப அப்செட்டாக இருக்குது. இங்கே சித்தார்த் வந்து உடனே பிரேமுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். வேலு சசி 2 பேருமே மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க, இந்த மாதிரி அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும் போது பிரேமுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு. அவன் ஷாக் ஆகி கேட்டுட்டு இருக்கான். உடனே சீமா வந்து, என்னாச்சுங்க சொல்லுங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, உங்கள் முகமே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கா. அப்போ தான் பிரேமும் வந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். இதெல்லாம் கேட்கும்போது அவளுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. இந்த வேலுவையும் சசியையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பார்த்துட்டு இருக்கா. அந்த வீட்டு உள்ளாக்க காலடி எடுத்து வச்ச உடனேயே பாட்டிக்கு வந்து ரோஹிணி ஞாபகம் தான் வருது. இந்த மாதிரி சசி வேலு இவங்க 2 பேர்ட்டேருந்துமே வந்து அந்த பரத்வாஜ் வீட்டை திரும்ப வந்து இனிமே வந்து இந்த வீடு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாள். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அலறாங்க. அதோட எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டு இந்த மாதிரி ரோஹிணியை பற்றி நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மறுபடியும் இந்த வேலு சசி வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு சசியும் வேலுவும் சரக்கு ஊற்றி குடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாருக்கும் அவ்வளோ வயிற்றெரிச்சலாக இருக்குது. இவ்வளோ மோசமாக பண்ணுறாங்களே, எவ்வளோ புனிதமாக இந்த வீட்டை நம்ம வச்சுருந்தோம், இப்படி வந்து அசுத்தப்படுத்துகிறாங்களே, இவங்களை வந்து எப்படி தான் வந்து இந்த வீட்டை விட்டு வெட்டுறது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே பிரேம் சீமாவை தான் காட்டுறாங்க. 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ சீமா புலம்பிக்கிட்டே இருக்கா, என்னோட தங்கச்சி ரோஹிணி வந்து அந்த வேலுவை வந்து எப்படிலாம் ஏமாற்றி அந்த வீட்டை வந்து மறுபடியும் வந்து நமக்கே வந்து நம்ம வீடை ஆக்கி காட்டினா, இப்போ வந்து அவள் இல்லாத நேரத்தில் இப்படிலாம் பண்ணுறாங்களே, இவங்களெல்லாம் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக வந்து பார்த்தா யாரோ ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவள் வந்து கொஞ்சம் ஒரு கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்கா. அவள் வந்து அப்படியே வந்து ஒரு சைடு வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவன் அவள் கையை பிடிச்சி அவகிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறான். உடனே கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூச்சல் போட்டுட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே கேட்டு சீமாவும் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த நேரத்தில் கரெக்டாக ஒரு குட்டி பையன் வந்து ஒரு ஷாக்கு அடிக்கிற மாதிரி 2 ஒயரை வச்சு அந்த ஆளு மேலே தூக்கி போட்டுடுறான். அவன் வந்து பயந்துட்டு கத்துறான். அப்புறம் மண்ணை தூக்கி அவனோட மூஞ்சிலேயே போட்டுட்டு தன்னோட அக்காவை வந்து வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்புறம் 2 பேருமே வந்து வேகமாக வந்து ஓடி போகிறாங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து சீமாவும் பிரேமும் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து பிரேம் வந்து அந்த ரவுடி பையில வந்து அப்படி துரத்தி பிடிச்சி, உனக்கு வெக்கமா இல்லையா, ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து இப்படி தான் தப்பாக நடந்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடித்து வெளுத்து வாங்கி அவனை வேட்டி விட்டுடுறான். ஆனால் வந்து சீமா வந்து கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை பார்க்கல, யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதோட இங்கே வந்து நகை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி அந்த சைலு இருக்கான்ல அவன். அப்போ அந்த சசியை வந்துட்டு, இந்த நகை எல்லாமே எனக்கு தான் சொந்தம் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் பாட்டி ரூமுக்கு போயிட்டு அவங்களோட சேரில் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்து, இனிமேல் வந்து இந்த இடம் எல்லாமே எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு திமிராக பேசிகிட்டு இருக்கா. அடுத்ததான் வந்து சீமாவோட ரூமுக்கு தான் போகிறா. அவங்களோட பெட்டு ஃபுல்லாக அஞ்சலி பாப்பாவோட நிறைய டெடி பியர்ஸாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து தூக்கி வீசுறா. அப்போ பிரேமும் சீமா அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அது எல்லாத்தையுமே தூக்கி கீழே வீசுறா. இனிமேல் இந்த வீடு எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த இடத்துக்கு சித்தார்த் வந்துட்டு அந்த ஃபோட்டோவை தூக்கி போட்டதை பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டு, உனக்கு என்ன இவ்வளோ திமுறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறான். அந்த சவுண்டை கேட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாரும் இவெல்லாம் ரொம்ப திட்டுறாங்க. அப்படிதான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், உன்னால என்ன பண்ண முடியும், இந்த பாரு, என்னோட வேலு இருக்கிற வரைக்கும் என்னை வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க 2 பேர் பேரில் தான் இந்த வீடு இருக்குது, புரியுதா, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் கேட்கணும், இது வீடு ஃபுல்லாகவே எங்களுக்கான இடம், நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், எங்களுக்கு பிடிக்காத பொருளை தூக்கி கூட வீசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆட்டிடியூடாக பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது.
அதோட இங்க பிரேம் சீமாவ தான் காட்டுறாங்க. சீமா வந்து கடைசியா வந்து ரோஹிணிய வந்து அந்த கோயில்ல தானே பார்த்திருப்பா. அந்த கோயில்ல தானே வந்து அவ வந்து இறந்து போயிருப்பா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு பிரேம் கடைசியா அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வரேன். என்னோட ரோஹிணி வந்து இங்க தான் கடைசியா வந்து என்கிட்ட பேசுனா. நான் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. பிரேம் இவ்வளவு சொல்லி பார்க்குறான். ஆனா அவ கேட்கவே மாட்றா. அதோட இங்க வந்து பத்வாஜ் வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பூஜை அறையில போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா அந்த சசி சும்மா இருப்பாளா? உடனே அந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி சாமி கும்பிட விடாம வந்து தடுத்துட்டு இருக்கா. ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கா அங்கேயுமே. உடனே உனக்கு வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? இந்த பூஜை ரூம்ல கூட வந்து நீ இப்படிதான் வந்து அராஜகம் பண்ணுவியா? எங்களை நிம்மதியா சாமி கூட கும்பிட விட மாட்டியா? அப்படிங்கிற மாதிரி கேட்டா, ஆமா கும்பிட விட மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவங்க கிட்ட திமிரா ட்ரிகர் பண்ற மாதிரி பேசிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாட்டி எப்படி அடிக்கிறதுக்கு போறா. உடனே அந்த இடத்துக்கு சித்தார்த் வந்துட்டு உனக்கு அவ்வளவு தாண்டி மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தள்ளி விடுறான். இந்த பாரு என் வீட்டுல உள்ளவங்க யாரையாவது இந்த மாதிரி திமிராவோ ஆட்டிடியூடாவோ நீ பண்ணனா நான் யாருன்னு சொல்லிட்டு உனக்கு காட்ட வேண்டிய நிலைமை வந்துடும். ஒழுங்கு மாதிரியா இங்கேருந்து போயிடு. ஏதாவது ஒன்று பண்ணேன் அப்புறம் நானாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு அவனும் அங்கேருந்து போறான். அப்புறம் ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து ரூம்ல வந்து இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ரோஹிணி இருந்த வரைக்கும் இந்த வீடு எப்படி இருந்துச்சு, ரோஹிணி போன உடனேயே இப்ப மறுபடியும் இவங்க எல்லாரும் நம்மள கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களே, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது பிரேமும் கால் பண்றான். அவன் டீமே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது அவனுக்குமே செம்மையா காண்டாக தான் செய்யுது. அதோட இங்க ரோட்ல வந்து நம்மளோட ரோகிணியை தான் காட்டுறாங்க. அதாவது ரோகிணி உயிரோட வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி யாரும் நினைக்காதீங்க. இது வந்து ரோஹிணியோட டபுள், அதாவது கேரக்டர், செகண்ட் கேரக்டர். இவளோட பேரு வந்து துர்கா. இவ வந்து ஸ்டார்டிங்ல காட்டியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட வந்து ஒரு பையன் தப்பா நடந்திருப்பான், ஒரு தம்பிக்காரன் வந்து காப்பாத்திருப்பான், அப்ப பிரேம் கூட அடிச்சிருப்பானே, சீமா கூட யாரும் அந்த பொண்ணுன்னு பார்த்திருப்பால, அந்த பொண்ணு தான் இந்த துர்கா. அவ வந்து ரோட்ல வந்து நிறைய பேர்ட்ட வந்து டான்ஸ் ஆடி காட்டி பொழைப்பா போல. ஸோ அப்படி வந்து எல்லாத்துலேயும் பேசிட்டு இருக்கான். அவன் தம்பிக்காரனும் வந்து இந்த மாதிரி வந்து வியாபாரம்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு என்னது என்னோட தங்கச்சியோட குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு பார்த்தா சீமாக்கு பயங்கர ஷாக்கு. அங்கே ரோஹிணி நிற்கிறா. ரோஹிணி என்னோட தங்கச்சி நீ வந்துட்டியா? எனக்கு தெரியும் நீ உயிரோட தான் இருக்கன்னு தெரியும். இப்போ உடனே வா வீட்டுக்கு போகலாம். எல்லாரும் நான் வந்து பொய் சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீ உண்மையாக இறந்து போகலை, உயிரோட தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நான் எல்லாத்திலையும் சொல்லணும் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது என்ன உளறீங்க? நான் ஒன்றும் உங்களோட தங்கச்சி இல்லை, அப்படியே பேர் துர்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு சீமா மாதிரி என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்ன சொல்கிற நீ? ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த துர்காவோட தம்பிக்காரனும் வந்துட்டு, "நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இவங்க என்னோட அக்கா புரியுதா? நீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க." அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே சீமாக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அழுது கெஞ்சுறா, "ப்ளீஸ்மா என்ன புரிஞ்சுக்க. நீ தான் என்னோட தங்கச்சி." அப்படிங்கிற மாரி இவ்வளவு சொல்றா. அந்த மாரி "உங்களுக்கு பைத்தியம் போல, வாடா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒண்ணுமே சொல்லாம அவள்ட்ட பேசாம அவ அங்கேருந்து போயிடுறா. உடனே பிரேம்ட்ட போயிட்டு அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கா. "பாத்தீங்களா பிரேம்? என்னோட ரோஹிணி உயிரோட தான் இருக்கா. பாத்தீங்களா? இப்ப நீங்களாவது நம்புங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுறா. பிரேமுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அதோட பிரேம் மறுபடியும் அவள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இங்க வந்து துர்கா வந்து அவளோட தம்பிக்கு வந்து சாப்பாடுலாம் கொடுத்துட்டு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ வந்து ஒரு ஏழை வீட்டு பொண்ணு போல. ஸோ அவளோட தம்பிக்காக தான் இந்த மாதிரி ஆட்டம் பாட்டம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தெரு தெருவா போய் டான்ஸ்லாம் பண்ணி பொழப்பு நடத்திட்டு இருப்பா போல. அவனோட தம்பிக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் ரெண்டு பேரும் ஜாலியா வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பார்த்த சீமா உடனே வந்து அவளோட பக்கத்துல போயிட்டு ரோஹிணி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா. ஐயோ இந்த பாரேன், இந்த பொம்பளை என்ன என்னை பார்த்து பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? யாரை கேட்டு என்ன ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, உடனே சீமா எதுவுமே சொல்லாம அவளை இறுக்கியே ஹக் பண்ணிடுறா. என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கத்திட்டு இருக்கா. அப்போ வந்து ரோஹிணியும் சீமாவும் பழைய ஃப்ளாஷ்பேக்ல ஹக் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த சீன்லாம் அப்படியே வந்து வந்து காட்டிட்டு இருக்காங்க. இவ ரொம்ப எமோஷ்னல் ஆயிட்டு இந்த மாதிரி நீ தாம்மா என்னோட தங்கச்சி, புரிஞ்சுக்கோமா, என் தங்கச்சி ஒன்ன மாதிரியே இருப்பான்னு சொல்ல, நான் வேணா வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பாருங்க நீங்க யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியல. நான் வந்து உங்க தங்கச்சி மாதிரி இருக்கலாம், ஆனா நான் உண்மையிலேயே உங்களோட தங்கச்சி இல்ல, புரிஞ்சுக்கோங்க, இனிமே என்ன ஃபாலோ பண்ணி வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அங்கேருந்து போறா. இதெல்லாம் பார்த்துட்டு சீமாக்கு அழுகையா வருது. அப்படியே வருத்தமா பார்த்துட்டு இருக்கா. இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, துர்கா வந்து மறுபடியும் பத்வாஜ் வீட்டுக்குள்ள வருவாளா என்னங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.